Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 7th chapter matrices and determinants ல exercise 7.1 ல 17th ல first subdivision sum பாப்போம் இந்த வீடியோல. Express the following matrices as the sum of a symmetric matrix and skew symmetric matrix னு கொடுத்திருக்காங்க. ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க. நம்ம இத வந்து let A ன்னு எடுத்துக்குவோம். இது A is equal to இந்த matrix ன்னு எடுத்துக்குவோம் let. இப்போ symmetric matrix and skew symmetric matrix க்கு என்ன ஃபார்முலா வரும்ன்றதை பாத்துருவோம். அதுக்கு ஏத்த மாதிரி போடுவோம். Symmetric matrix formula வந்து half into A plus A transpose. அதே மாதிரி skew symmetric matrix க்கு symmetric matrix half into A minus A transpose. So, இதைதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து sum of the symmetric matrix and skew symmetric matrix ன்னு கேட்டிருக்காங்க. So, first இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம add பண்ணுவோம். Symmetric matrixக்கு half into first A transpose கண்டுபிடிச்சுக்கோம். A தெரியும் நமக்கு. A transpose வேணும் இல்லையா ரெண்டுத்துக்குமே. அப்போ A transpose னா 4, 3, minus 2, minus 5. Okay va? இப்போ half into A plus A transpose. அப்போ 4 plus 4, 8. 4 plus 4. Minus 2 plus 3. 3 minus 2 minus 5 minus 5. Half into 8 1 3 minus 2 1 minus 10. இத half உள்ள கொண்டு போக வேண்டாம் அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கு அப்புறம் simplify பண்ணும்போது பாப்போம். இது symmetric matrix. அடுத்தது skew symmetric matrix. அதுக்கு skew symmetric matrix. Symmetric matrix இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் நமக்கு வந்து let P is equal to half into 8 1 1 minus 10 இல்லையா? இப்போ இதோட P transpose கண்டுபிடிங்க. சிமெட்ரிக்கா இது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக பார்க்குறோம். இது P transpose கண்டுபிடிங்க. அப்போ half into half அப்படியே இருக்கட்டும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ 8 1 இது வந்து 1 minus 10 which is equal to P அப்படியே வருது இல்லையா? இந்த ஆன்சர் அப்படியே வருது இல்லையா? So therefore P transpose is equal to P. அப்போ P is a symmetric matrix. Therefore P is a symmetric matrix. Symmetric matrix. அடுத்தது பார்க்கலாம். A minus A transpose skew symmetric matrix க்கு பார்க்கணும்ல? Skew symmetric matrix half into A minus A transpose. Half A na 4 4 minus 4 minus 2 minus 3 3 plus 2 minus 5 plus 5. அப்போ half into 4 minus 4 0 minus 2 minus 3 minus 5 3 plus 2 5 இங்கே 0 ஆயிடும். இப்போ A minus A transpose நமக்கு இது கிடைச்சிருக்கு. half into A minus A transpose இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ let Q is equal to இதை வச்சுக்கோ. this Q symmetric அப்படின்றத பார்க்கணும். let Q is equal to half 0 minus 5 5
0. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. Q டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். Q transpose is equal to half into zero. Q transpose என்ன வரும்? காலமா சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? 0 5 இங்க வந்துரும். இங்க -5 0. இங்க நான் மைனஸை வெளியில எடுத்துட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? 0 -5 5 0. ஓகேவா? இதுதான் நமக்கு Q ன்னு கிடைக்கும். அப்போ Q transpose is equal to minus Q, which is equal to the minus Q. Okay, so therefore Q is a skew symmetric. Therefore Q is a skew symmetric. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ half into P ஓட வேல்யூ என்ன போட்டிருக்கோம்? half into A plus A transpose என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? half into A plus A transpose. Half into A plus A transpose 8 1 1 minus 10 plus Q skew symmetric matrix அது என்ன கிடைச்சிருக்கு? Zero half into 0 minus 5 5 0. இப்போ half ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. நான் அதை காமனா வெளியில எடுத்துறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். 8 plus 0 8 1 minus 5 minus 4 1 plus 5 6 minus 10 plus 0 minus 10. So இதை half உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா எல்லாமே டிவைட் பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். 4 minus 2 3 minus 5 which is equal to A. So இது A வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துரும். So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு A தான் கிடைச்சிருக்கு. So இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.